ஸ்விம்மிங் பூலை விட இதுதான் சூப்பர். ரன்னிங் வாட்டர் சூப்பராக இருக்குது. எல்லாம் ஃபோனில் இருக்கும், ஆனால் வந்து பிரிண்ட் பாருங்கள், இருட்டாயிடுச்சு பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா எங்களோட ஃபோட்டோஷூட்டோட ஜஸ்ட் ஒரு இது மட்டும் பார்த்தீங்க, ப்ரிவ்யூ மட்டும். இது வந்து பார்த்திங்கன்னா வெட்டிக்காடு ஆறுன்னு சொல்லுவாங்க, இதுக்கு புதாறுன்னு சொல்லுவாங்க இதை. அதுக்கப்புறம் இதுக்கு சூரக்கோட்டை ஆறு அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதாவது அந்த அவ்வளோ பெருசாக இருக்கும், ரொம்ப தூரம் போகணும் பார்த்துக்குங்க. இடையில வந்து பாலம் மாதிரி குட்டியாக அந்த மாதிரி இருக்கும். நிறைய வந்து அந்த ஸ்பாட் இருந்துச்சு, ஃபோட்டோஷூட்லாம் பண்ணுற மாதிரி இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் இத்தனை வருஷம் இங்கே இருந்து இதை மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சுங்க. பாருங்க, அந்த ஸ்பாட்டுக்கு நம்ம வந்தாச்சு. இவங்க தான் எம்ஜி ஃபோட்டோகிராஃபி தஞ்சாவூர். இவங்க தான் நம்மளை வந்து ஃபோட்டோஷூட் எடுத்தது. தாத்தா சைக்கிளில் போகிறாரு பாருங்க, அழகாக ஆற்றுக்கரை ஓரமாக. ஆறு தானே அது? ஆறு, ஆமாம். சூப்பராக இருந்துச்சுங்க. தஞ்சாவூரை சுற்றி யாராவது இருந்தீங்கன்னா வெட்டிங் ஃபோட்டோஷூட்னாலும் சரி, இல்லை நீங்கள் ஃபேமிலி ஃபோட்டோஷூட் எடுத்து வச்சுக்கணும் ஒரு ஞாபகத்துக்காக நீங்கள் நினச்சாலும் சரி, தயவு செய்து இந்த இடத்த வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா பேரலாம் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வயல்வெளி பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்கள்ல, அப்படி கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் பச்சை பச்சேன்னு இருந்துச்சுன்னு, அந்த மாதிரி இருந்துச்சு. குளிக்கிறா இருந்தாலும் குளிப்பாங்க. இதில் உள்ள நிறைய பேர் குளிச்சுட்டு இருந்தாங்க நிறைய. ஆனால் வந்து பசங்க தான் நிறைய பேர் இருந்தாங்க, பாய்ஸு. நாங்கள் போனது வந்து ஒரு ஈவினிங் தான் வந்து நாங்கள் போனது. ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப 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 சூப்பராக இருந்துச்சு. என் ஹஸ்பண்ட் வந்துட்டார். 4 பேருமே ஒரே கான்செப்டில் இருக்கட்டும்னு சொல்லிவிட்டு இந்த ப்ளூ கலரில் வந்து நாங்கள் அந்த மாதிரி ட்ரெஸ் அமைஞ்சுது. சரி, ஓகேன்னு அந்த மாதிரியே வந்து பண்ணியாச்சு. ரொம்பலாம் பிளான் பண்ணலாம், ஆனால் இது எதேச்சியாக வந்து அமைஞ்சுது. சரி, என்ன குட்டீஸ் வளர்ந்துட்டே இருக்காங்க அந்த சமயத்தில் வந்து ஒரு சர்டன் ஏஜ், ஒரு 10-12 வயசு இருக்கும்போதே இப்படி ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இந்த இடத்த சூஸ் பண்ணி நாங்கள் வந்து சொன்னேன் இல்லையா, அந்த வயல்வெளி பார்க்குறதுக்கு. மெயினாக இந்த ஃபோட்டோ ஷூட்டே எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, பாப்பாவுக்கு வந்து ஹேர் கட் பண்ண போகிறோம் நம்ம. அதனால் அதுக்கு முன்னாடி இந்த ஹேரோட ஒரு வீடியோ எடுத்துடலாமே அப்படின்னு சொல்லி தான். அவளுக்கு ஆக்சுவலி இஷ்டமே இல்லை, ஏம்மா வீடியோ எடுத்துகிட்ருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி பண்ணுறா. நான் வந்து ஆனால் எனக்கு மெமரிஸ் வந்து ரொம்ப முக்கியங்க. அதனால் வந்து நான் பாப்பா வந்து சொல்லிட்டேன், நான் இல்லை இப்படி வந்து இது பண்ணணும்னு சொல்லிட்டேன் நான். ஓகே, ஃபோட்டோ ஷூட் டைம் ஆயிடுச்சு. அப்புறம் லைட் போயிடுன்ட்டாங்க. அதனால் இவங்க தான் வந்து ஃபோட்டோ ஷூட் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் அவளை ஃபோட்டோ எடுத்தது நீங்கள் தான் தெரியுமா? அப்படி சொன்னால் அவங்க அப்பா சொல்கிறது இல்லை, நான் தான் அவள் பிறந்தப்ப எடுத்துங்கிறாங்க. அது ஓகே, ஆனால் ஷோரூம் ஷூட்டுக்கு பாப்பாவை ஆடுக்கு அவங்க தானே ஃபர்ஸ்ட் எடுத்தாங்க. ஆமாம். எனக்கு ஆனால் கஷ்டமாக தான் இருக்குது, இந்த லாங் ஹேர் கட் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி. அவள் இருந்துட்டு கட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறா. இந்த மாதிரி வீடியோஸ் தான் நம்ம எடுத்துட்டா மெமரிஸ் இல்லையா, அதுக்காக தான். எனிவே கட் பண்ணால் 2 இயர்ஸில் வளர்ந்துடும். போலாமா? சரி, இங்க பாருங்க, ஓடிட்டு இருக்கு. ஓடிட்டு இருக்கு. எங்களை பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எப்படி சொல்கிறது, இந்த பலகையாக போட்டிருக்குது இல்லையா, இதுக்குள்ளே நிற்க வைக்கிறதுக்குள்ளே ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டோங்க. ஆனால் அப்போ தான் தெரிஞ்சிச்சு ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்குள்ளே என்னென்னலாம் பண்ணுறாங்கன்னு சொல்லி. போஸ்லாம் அவங்க தான் வந்து சொல்லி கொடுத்தாங்க. அந்த பக்கம் தேர்மக்கல் போட்டுட்டு பாய்ஸ் 2-3 பேர் போகிறாங்க பாருங்களேன். அவ்வளோ நல்லா இருந்துச்சு இந்த இடம். உண்மையிலே எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு. அந்த இடத்த விட்டு வரத்துக்கு மனசே இல்லை. போஸ் சொல்லி கொடுத்தாங்க, இப்படி தான் நிற்கணும், இந்த மாதிரி வந்து திரும்பிட்டு கை பிடிச்சிக்கோங்க மேடம், கை பிடிச்சிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. என் ஹஸ்பண்ட் வேறு ரன்னிங் கமெண்ட்ரி கொடுத்துட்டே இருந்தார். 12 வருஷத்துக்கு முன்னாடியே கை பிடிச்சாச்சியா அப்படிலாம் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாரு. போஸ் பாருங்கள் எப்படி போஸு. எனக்கு இது பார்க்க சிரிப்பாக இருக்குது. ஆனால் அப்போ எப்படி நாங்கள் ஃபோட்டோ ஷூட் பண்ணுற இடத்துல சிரிச்சுட்டு இருந்திருப்போன்னு பார்த்துக்கோங்க நீங்களே. அதுவும் இவர் என் ஹஸ்பண்ட் பற்றி உங்களுக்கு தெரியும், ரன்னிங் கமெண்ட்ரி சும்மாவே சொல்லிகிட்டு இருப்பார். உண்மையிலே வயிறு குழுங்க சிரிச்சு முடியல. மேக்கிங் தான் எங்களோட ஃபோட்டோ ஷூட்டோட ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணுவேன்னா என்னங்கிறது தெரியாது. எப்படி வந்து ஃபோட்டோ ஷூட் வந்து மேக் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் நடக்குதுங்கிறது தான் இதில். அந்த 2 தம்பிங்களை கூப்பிட்டு வந்து என்ன பண்ணாங்கன்னா, அதில் வந்து குதிக்க சொன்னாங்க. குதிக்கும்போது அந்த தண்ணி இப்படி ஸ்ப்ளாஷ் ஆகும் இல்லையா, அதில் எடுக்கலாம், அது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட்டு நாங்கள் குதிக்கணுமா அப்படின்னு கேட்டார். இல்லை வேண்டாம், அவங்க மட்டும் குதிச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க.
நல்லா இருந்துச்சு. ஜாலியாக சப்புன்னு உட்காந்துட்டோம் அந்த இடத்துல. அப்படியே உட்காந்துட்டு, ஆனால் அந்த கம்பியில் நடந்து இந்த பக்கம் வர்றதுக்குள்ளே தாங்க சர்க்கஸில் நடக்க விட்ட மாதிரி ஆயிடுச்சு. இப்போ நினச்சா கூட எனக்கு சிரிப்பாக இருக்குது பாவம். ஆனால் நல்லா 2 டேக்லேயே ஆனால் எடுத்துட்டாங்க. நல்லா காலை ஆட்டிட்டு ஜாலியாக உட்காந்துருக்கேன் பாருங்கள் நான். அது செம்மையாக இருந்துச்சு. ஆனால் எதுக்காக இந்த நம்ம ஃபோட்டோ ஷூட் இதை நம்ம இதில் அப்லோட் பண்ணுறோம் அப்படின்னா, மெமரிஸ் ரொம்ப முக்கியம்ப்பா. அதனால் முடிஞ்ச வரைக்கும் அட்லீஸ்ட் செல்ஃபோனில் இருக்கிற ஃபோட்டோஸையாவது நம்ம பிரிண்ட் போட்டு வச்சுக்கணும். ஏன்னா இது வரைக்கும் நாங்கள் இந்த மாதிரி ஃபோட்டோ ஷூட் நாங்கள் போய் வெளில அவுட்டோரில் பண்ணதில்லை, வீட்டில் பண்ணோம். ஐ திங்க் இதில் கூட வீட்டில் பண்ண ஃபோட்டோஷூட் இமேஜஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். எங்கள் அக்கா வந்திருந்தப்போ நாங்கள் பண்ணோம். எங்கள் அக்கா வச்சு அது செம்ம ஃபன்னாக இருந்துச்சு. அக்கா அம்மா அப்பாலாம் வச்சு நான் பண்ணியிருந்தேன். ஸ்டார்ட். அக்கா போஸ், ஆயா போஸ், செபி முன்னாடி மேட்டுங்க. ஏய் நீ ஓடு ஓடு செபி பாத்துங்கப்பா. செபி நீ ஓடு ஓடு முன்னாடி ஓடு ஓடு. எனக்கு உங்கப்பா ஓடுங்கப்பா. செம்ம ஃபன்னுங்க. ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறது, வீடியோ ஃபோட்டோவோ அவுட் வரதெல்லாம் பிரச்சனை இல்லை. அப்போ எடுக்கும்போது இருக்க ஃபன் இருக்குல்ல, அதான் செம்ம. எங்கள் அக்கா வரவே மாட்டேன், எங்கள் அக்காவை நான் தூக்குனேன். அதையும் இது கூடவே எங்கள் ஆல்பமில் ஆட் பண்ணுவோம். பட் இதில் பார்த்தீங்கன்னா 2 பேரும் பாவம் குதிக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க பாருங்கள். செம்மையாக கிளிப்ஸ் எல்லாமே நிறைய நான் எடுக்க முடியல. கொஞ்சம் கிளிப்பிங்ஸ் தான் இதில் இருக்குது. ஸோ நல்லா பாருங்கள். நீங்களே ஃபோட்டோ ஷூட்டுக்குள்ளே நுழைஞ்ச மாதிரி இருக்கும் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா. எனக்கே அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு அந்த இடம். இன்னும் கொஞ்சம் நேரம் இப்படியே உட்காந்துருக்கலாமா அப்படின்னு தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வெட்டிங் ஃபோட்டோஷூட் ஃபோட்டோஸ் இதில் இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்ததுன்னா அதையும் கூட ஆட் பண்ணுறேன் பாருங்கள். என்னோடய வெட்டிங் ஃபோட்டோஸ் இது பாருங்கள். ஆஃப்டர் வெட்டிங் தான் இந்த ஃபோட்டோஷூட். பாப்பாவுக்கு 1.5 வயசு இந்த ஃபோட்டோஸ்லாம் நாங்கள் எடுக்கும்போது. ஸோ கல்யாணம் ஆகிடுச்சு, மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு நினைக்கிறவங்க அதுக்கப்புறம் கூட இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஒரு நாள் 2 நாள் ஸ்பெண்ட் பண்ணி இதை பண்ணி வச்சுக்கோங்க. சூப்பரான மெமரிஸ் நம்ம பின்னாடி திரும்பி பார்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் இது ஒரு ஐடியாவாக கூட இருக்கும். நிறைய பார்த்துட்ருக்கவங்களுக்கு ஐடியா தோணியிருக்கும், வாங்க போய் நம்ம இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு கூட தோணும். இந்த சம்மரில் கூட நீங்கள் ஒரு இடம் சூஸ் பண்ணிவிட்டு பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதை கண்டிப்பாக சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஆக்சுவலி அது வெட்டிங் அப்போ எடுத்ததில்லை. எங்கள் பாப்பா பிறந்து 1.5 வருஷம் கழித்து சிங்கப்பூரில் நாங்கள் இருக்கிறப்போ இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோஷூட் பண்ணணும்னு எனக்கு ஆசைன்னு என் ஹஸ்பண்ட்டை சொன்னோன்னே அவங்க சொல்லிட்டாங்க, சரி வா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பாப்பா அப்போ ஸ்டாலரில் படுத்து தூங்கிட்டு இருந்தா, 1.5 வயசு அவளுக்கு. அப்போது இப்போ பார்த்தாலும் கூட எல்லோரும் கேட்பாங்க, இது அப்போ வெட்டிங் அப்போ பண்ணதான்னு கேட்பாங்க. இல்லைங்க, அதுக்கப்புறம் பண்ண ஃபோட்டோஷூட் தான் அது. அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக வந்திருந்தது. ஸோ இங்கே பாருங்கள், பாவம் டைவ் அடிக்கிறதுக்கு எப்படி ஏறுறாங்க பாருங்களேன். அங்கே இருந்து திரும்ப நிறைய பேர் இந்த பக்கமாக வந்துட்டுருக்காங்க. அவங்க குதிக்கும்போது இது பண்ணுங்க அப்படின்னு எல்லாமே ஒரு கொஞ்சம் நேரத்தில் டக்குன்னு முடிஞ்சது. அவ்வளோதான். எப்படி அவுட்கம் வரப்போகுதுன்றது தெரிலங்க. பாருங்கள் குதிக்கிறாங்க பாருங்கள். இது அப்புறம் ஒரு தடவை குதிச்சாங்க, அப்புறம் திரும்ப 2ஆவது தடவை குதிக்க சொன்னாங்க. அப்புறம் குட்டீஸையும் இந்த பக்கம் ஏற்றியாச்சு. குட்டீஸையும் இந்த பக்கம் ஏற்றி வச்சுட்டு அவங்களோட சேர்ந்து அந்த ஃபோட்டோ 4 பேர் சேர்ந்து ஃபேமிலியாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக ஏன்னா ஒரு 2 வருஷம் முன்னாடி எடுத்த ஃபோட்டோ இப்போ பார்க்கும்போதே நம்மளுக்கு என்னடா அது 2 வருஷம் முன்னாடி நம்ம இப்படி இருந்தோம் அப்படின்ற மாதிரி தோணும். அதுக்காக தான் அந்த மாதிரி வருது. இருக்கிற வேலையில் மண்டே பிச்சுக்கிற மாதிரி அவ்வளோ மெசேஜஸ், அவ்வளோ பிஸியில் இருந்துட்டு இருக்கும்போதும் வேறு வழி இல்லை. லைஃப்பில் இதெல்லாம் சில விஷயங்கள் பண்ணி தான் ஆகணும்னு இருக்கும்போது என்ன பண்ணுறது. அதுக்காக தான் கேமரா எடுத்தவங்க தலைகீழ சுற்றி எடுத்துட்டாங்க. எங்களை தலையே சுற்றுது எனக்கு பார்க்கும்போது. இதை எத்தனை பேர் பாருங்கள், ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்கு எத்தனை பேர் பாருங்களேன். இவ்வளோ பேர் சேர்ந்து தான் இதெல்லாமே பண்ண வேண்டியிருக்குது. பட் எல்லாமே என்னோடய மக்களுக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் அதை பண்ணேன். வாட்ஸ்அப்பில் பார்த்துட்ருக்கோம், சரி வெயிட் பண்ணுவாங்களேன்னு சொல்லி. ஸோ அவங்கவுங்களுக்குன்னு பர்சனல் விஷயங்கள் நிறைய இருக்குதுங்க. அதுக்கான டைமும் நாங்கள் ஒதுக்க வேண்டியிருக்கு. உடனே ஏன் பதில் சொல்லன்னு கேட்குறவங்களுக்கு இனிமேல் நான் பதிலே சொல்ல மாட்டேன். ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எங்களுக்குன்னு சொல்லி எங்கள் ஃபேமிலி டைமுன்னு இருக்கும்போது நான் அதுக்கான நேரத்தையும் ஒதுக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறதுனால பொறுமையாக தான் என்னால் பதில் சொல்ல முடியும். ஏன்னா இந்த வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடியிலேருந்தே பார்த்திங்கன்னா மெசேஜஸ் வருது. எப்போ மெசேஜ் பண்ணால் 2 நிமிஷத்துக்கு முன்னாடி பண்ணேன், 1 நிமிஷத்துக்கு முன்னாடி நீங்கள் பண்ணலைன்னு ஒரே கால் பண்ணுறது. அந்த மாதிரி கால் வரும்போதெல்லாம் நான் ஸ்டாக் தான் அப்போ சொல்ல வேண்டியிருக்கு. வேறு வழி தெரியல. இது பாப்பாவும் நானும் பாப்பாவை நான் முதல்ல தூக்கி வச்ச மாதிரி ஒரு போஸ் வேணும்னு சொல்லி அது பண்ணணும். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த சூரியன் வரைகிறதுக்குள்ளே இதை முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க.
இன்னும் ஒரு கொஞ்ச நேரம் தான் வீடியோ வந்து முடிஞ்சிட போகுது இப்போது. இது வந்து என்ன போஸ்ட் நெக்ஸ்ட் இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தது தான். இப்போ இந்த கம்பியில் தான் நடந்து வரணும் பாருங்கள். சர்க்கஸை கவனிங்க எல்லாம் எப்படி கம்பியில் வாரோம் அப்படின்றத. பாப்பா கடந்துட்டா அந்த இடத்த விட்டுட்டு. அடுத்து வந்து எனக்கு ஆக்சுவலி இந்த சாரீ அவ்வளோக்கும் எனக்கும் அமைஞ்சது வந்து ரெடிமேட் சாரீ தான். ரொம்ப நல்லபடியாக வந்து இது பண்ணுறோம். ரியலி பிளானே கிடையாது. நம்ம இருக்கிறதுல எங்கிட்டு போய் பிளான் பண்ணுறது, பிளானெல்லாம் ஒன்றும் கிடையாது. பட் நல்லாவே வந்தது. நாங்கள் எதிர்பார்க்கவும் இல்லை இந்த மாதிரி இது பண்ணோன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் 4 பேரும் சேர்ந்தாப்பில் ஒரு இது தண்ணி இருக்கிற இடத்துல எடுத்துக்கலாமேன்னு சொல்லிட்டு எடுத்தோம். வயல்வெளி தாங்க, கண்ணை விட்டு அகலவே இல்லை. அவ்வளோ நல்லா இருந்துச்சுங்க அந்த வயல்வெளி வந்து. பாப்பாவோட ஆக்சுவலி இது வந்து பார்ட் 1 தான். ஃபோட்டோஷூட் வந்து பார்ட் 1 தான் இது. பார்ட் 2 வந்து அப்லோட் பண்ணுவேன் நான். அது வந்து பாப்பா ஹேர் கட் பண்ணதுக்கப்புறம் உள்ளது வந்து நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன் நான். பாருங்கள், இந்த ஓவர் கோட் மாதிரி மேலே அந்த ட்ரெஸ்ஸுக்கு கொடுத்துருந்தாங்கங்க அந்த சாரிக்கு. சரின்னு சொல்லி அதை போட்டிருந்தோம். போட்ட உடனே என் ஹஸ்பண்ட் ஒரு கமெண்ட் கொடுத்தாரு. மாமியார் இங்க ஒரு முறுக்கு காமெடி, அதை கேட்டுட்டு அதுக்கப்புறம் அதை சொல்றேன். மாமியார் முறுக்கு சத்தியமா நான் மாமியார் சுட்டது இல்ல. வேற தூரம் ஒருத்தவங்க மாமியார் சுட்டது. ஏன் மாமியார் முறுக்குன்னு பேர் வந்துச்சு? மாமியார் வந்து டேஸ்டா செய்வாங்க. அப்படியா? எங்க அம்மா முறுக்கு சாப்பிட்டுருக்கீங்களா? சாப்பிட்டதில்ல? சாப்பிட்டுருக்கேன், ஆனா நல்லா இருக்காது. நல்லா இருக்கும். எங்க அம்மா இந்த வீடியோ பார்ப்பாங்க. மாமியார் முறுக்கு நீங்க சாப்பிட்டதில்ல? சாப்பிட்டுருக்கேன், செம்ம டேஸ்டா இருக்கும். சாமி எப்பவுமே அச்சு முறுக்கு இந்த முறுக்கெல்லாம் அம்மாட்ட கேட்டுட்டே இருப்பாங்க. என்ன காமெடி, நைட் அப்பதான் சாப்பிட தருவாங்களா? நல்லா இருக்குன்னு சொன்னா நைட் சாப்பிட. சாப்பாடு நான் தானே போடுறேன். இவன் பிள்ளை அப்படி அழகா இருக்கா. இங்க பாரு, அவ்வளவு பாரு. அவ்வளோ அழகா இருக்கு. இங்க பாரு சாம. சூப்பர் ஜெனிவா. ஜெனிவா எம்ஜினாலே சூப்பர் தான்க்கா. பிரியாவை எடுக்கலாமா? தம்பி பாருங்க, இங்கே நாங்கள் எல்லாம் உட்காந்து மாமியார் முறுக்கு சாப்பிட்டுட்டு இருக்கோம். அவன் போய் ஓரமாக உட்காந்துட்டு அவன் தனியாக முறுக்கு சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். அந்த ஓவர் கோட் போட்ட ஜோக்கு சொன்னேன் இல்லையா, அதை போட்டு நான் ஹஸ்பண்ட் கேட்டேன், ஏங்க எப்படி இருக்குது, இது சூப்பராக இருக்குல்ல அப்படின்னு. என்ன உடனே அவர் சொன்னார், ஜெயலலிதா அம்மா வந்து இந்த மாதிரியே தான் போட்டுட்ருப்பாங்க, அப்படியே ஜெயலலிதா அம்மா மாதிரியே இருக்குது அப்படின்னாரு. எப்போ சாமி இதுக்கு உங்கள்கிட்ட நான் கேட்காமலே இருந்திருப்பேனே அப்படின்னு நினச்சேன் நான். அதுக்கப்புறம் இந்த ஸ்பாட்டு இங்கே போதும், வேறு இடத்துக்கு போய் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தோம். ஆக்சுவலி மேலே அந்த ஓவர் கோட் மாதிரி அது இருக்கவும் தான் நான் அந்த ட்ரெஸ் எடுத்தேன்னு, அந்த சாரீ வந்து எடுத்தது. அதை போய் இவர்கிட்ட கேட்டு இவர் இப்படி ஒரு கமெண்ட் கொடுப்பாரு நான் நினச்சி கூட பார்க்கல. ஆமாம், ரொம்ப நல்லா இருந்தது. இடையில பிரேக் எடுத்துட்டோம், கொஞ்சம் ட்ரிங்க்ஸு ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு. குடிங்க ஸ்டெஃபி, ரியலி சூப்பராக இருக்குது இந்த காஸ்டியூம், ரொம்ப அழகாக இருக்குது. ஃபோட்டோஸ் எல்லாம் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. யாராவது தஞ்சாவூரில் வெட்டிக்காடு இந்த புதாரா இதுக்கு பேர் இங்கே வரல அப்படின்னா என்ன கொடுமைனா, எங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து ஒரு வீடியோ நான் யூடியூப்ல என்னோட இதில் சேனலில் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். அது ஆக்சுவலி அவங்க எடுத்த வீடியோ, அதை நான் ஜஸ்ட் அப்லோட் பண்ணேன் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி. அவங்க தான் சொன்னாங்க, எங்கெங்கேயோ சுற்றுறீங்க, என்னென்னமோ பண்ணுறீங்க நீங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு திட்டுனாரு. அப்போ தான் என்ன அப்படின்னு கேட்டப்ப சொன்னார், உங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே சூப்பரான ஒரு இடம் இருக்குது, அங்கெல்லாம் போய் பார்க்காமன்னு சொன்னோன்னே தான் எனக்கே சொச்சோ இப்படி மிஸ் பண்ணிட்டேமே, இத்தனை வருஷம் தஞ்சாவூர்லேருந்து இதை மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இப்போ இங்கே வந்து இந்த ஃபோட்டோஷூட் ஓகே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தது. ரொம்ப சூப்பராக இருக்குல்ல இந்த டெஸ்டினேஷன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. ஹலோ, ப்ளீஸ் காஸ்டியூம் மாற்றிட்டு வரீங்களா? வரேன். இங்கே பாருங்கள், உள்ள வயக்காட்டில் ஓடியெல்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. அந்த தண்ணி வந்து இங்கேயும் வந்துட்டு இருக்குது. சூப்பராக இருக்குது பாருங்க. பாருங்கள் சாம்குட்டி ஓடுறான் பாருங்க, அங்கே போயிட்டான் பாருங்க சாம்குட்டி. சூப்பராக இருக்குது. இதில் நானும் இப்போ போகிறேன். வயலில் வந்து இது என்னது, மயில் கத்துற சத்தம். மயில் தானே? ஏஸ் நாற்று பாருங்க, இப்போ எல்லாம் ஊண்டி வச்சுருக்காங்க. இப்போ போதுமா, செம்ம ஹாப்பி எனக்கு. ஆக்சுவலி இது எங்கேயாவது வெளியில் எங்கேயோ நம்ம போகிறோம் அப்படின்னு போனால் கூட
ஒரு டயர்ட்னஸ் இருக்கும், ஒரு இது பண்ணும். கண்ணு கட்டின தூரம் வர ஐயா விட்டு கொள்ள தான் அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்கன்னா இது தெரியுது. அவ்வளோ அழகான ஒரு வயல்வெளி. அது வீட்டு பக்கத்துலேயே இது இருந்தது தான் எங்களுக்கு. கரெக்டாக ஒரு 4 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்கும் வீட்டிலேருந்து. ஆச்சரியம் எனக்கு. இன்னும் நான் சொல்லிட்டேன், நான் வீக்லி வந்து என்னை இந்த மாதிரி இடத்துக்கு கூட்டிகிட்டு வாங்க ஓகே அப்படின்னு இருக்காங்க. சும்மா வந்து உட்காந்துருந்தாலே போதுங்க. இந்த இடத்துல வந்து நம்ம காரை விட்டு இறங்கி ஒரு அழகாக அப்படி உட்காந்து இந்த இயற்கை காற்றை வாங்கி ரசித்தா போதும். பாருங்க எங்கள் ஓடுறான் பாருங்க. கார் அங்கே நிற்கிது, நாங்கள் இங்கே வந்துட்டோம். சூப்பராக இருக்குது வயல்வெளிங்க பிறகு. ஃபுல்லாக பச்சை 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 பச்சேன்னு செமையாக இருக்குது. துன்பம் வர வேலையில் சரிங்க. ஐயோ ஐயோ தம்பி ஓகேவா? நல்லதான். செம்மையாக இருக்குது பாருங்கள் இந்த வயல்வெளி எப்படி இருக்குது பாருங்கள். பாப்பாவுக்கு வந்து அவளை மட்டும் தனியாக ஃபோட்டோ எடுக்கணுன்ட்டு பண்ணது இது. அதில் தான் அவள் நடந்து வர மாதிரிலாம் சூப்பராக இருந்துச்சு இந்த வயல்வெளி ஃபுல்லாக எடுக்கிறதுக்கே. இங்க பாருங்க அவங்க அப்பா இப்பதான் வராங்க. பின்தொடர்ந்து எங்களை பின்தொடர்ந்து வந்துட்டு இருக்காரு. செக்யூரிட்டி ஃபோர்ஸ். ஆமா, எப்பவுமே முன்னாடி பின்னாடி தான் போவீங்க. நம்ம அவர் போறாரு, பின்னாடி நான் வரேன். ஓ, நீங்க தான் எங்க செக்யூரிட்டியா? ஆமா. சரி இப்போ நீங்களும் வாங்க. பின்னாடியா இருக்கு மேக்கிங். நல்லா இருக்கும்ல. ஓகே ஓகே பரவாயில்ல. சாமி உட்காந்து நல்ல லைட்டா கொஞ்சம் இறக்கிட்டு மேலே சாமி இந்த பக்கம் வா. அதே அப்படி கொஞ்சம் நவுந்து சாமி இங்க வாடா. செம்மையா இருக்கு இந்த பூ சொப்பா இங்க இருந்து பார்க்க. இந்த ஃபுல் ஷூட் வந்து நாங்கள் அதில் அப்லோட் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. இன்றைக்கி வந்து ஆக்சுவலி முடிஞ்சுது. நீங்கள் அதை ஆல்பமாக நம்ம மெமரிஸ்க்காக வச்சுக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது பார்த்திங்கன்னா இப்போ டைம் வந்து ஒரு 7 o'clock இருக்குன்னு நினைக்கிறேன். இருக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரிலாம் இடங்களில் கொஞ்சம் கொஞ்சம் வந்து அப்பப்போ நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் இப்போ ஃபுல்லாக வந்து ஒரு ஸ்டுடியோ போய் அவங்கள அவுட்டோர் ஷூட் அப்படின்னு நம்ம எடுக்க முடியாட்டியும் அட்லீஸ்ட் நம்ம மொபைல் ஃபோனில் இருக்கிற ஃபோட்டோஸ்லையாவது பிரிண்ட் போட்டு வச்சுக்கணுங்க. அது நான் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணியிருக்கிறேன். வீடியோஸ் ஃபோட்டோஸ் எடுப்போம், அங்கங்கே சேவ் பண்ணி வைப்போம். சம்டைம் அது டெலீட் ஆகிடும். ஃபோன் மாற்றும் போது பார்த்திங்கன்னா சில இது திரும்ப வந்து நம்மளால் அந்த மெமரி வந்து போயிடும். அடுத்த ஃபோன் மாற்றும் போது அடுத்து எனக்கு அந்த மாதிரி நடந்திருக்குது. அதனால தான் சரி, எத்தனையோ பேருக்கு ரொம்ப பிஸி பேரண்ட்ஸாக இருப்போம், நம்ம டைம் இல்லாமல் இருக்கும். அப்போ குட்டீஸுங்களுக்காக ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதை ஒரு மெமரியாக அவங்களுக்காக வந்து நம்ம ஒரு 1 day ஒதுக்கி இந்த மாதிரி பண்ணி வச்சோம்னா ஃப்யூச்சரில் அவங்க வந்து அதை பார்த்து பார்த்து ரசிப்பாங்க. நம்மளுக்கும் அது ரொம்ப ஒரு நல்ல ஒரு மெமரியாக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் பிரிண்ட் போட்டு வச்சுக்கிறது வந்து நல்லது. 1 or 2 images மட்டும். இங்கே பாருங்கள், இது எல்லாமே நான் ஃபீல் பண்ணது. ஐயோ என்னடா இவ்வளோ ஃபோட்டோஸ் எடுத்தோம், இப்போ இல்லையே எங்கடா அப்படின்னு பார்க்கும்போது எல்லாம் ஃபோனில் இருக்கும், ஆனால் வந்து பிரிண்ட் போட மாட்டோம். ஸோ அந்த இதுக்காக தான் மெயினாக இது பாருங்கள், இருட்டாயிடுச்சு பாருங்கள்.